அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் கட்டாயம் ஈடேற ஒரு வருஷமாக இந்த 2025 அமையும். எல்லாருமே தமிழ் போல் வாழ்க என்று வாழ்த்தி இன்றைய செய்திக்குள்ளே நம்ம போகலாம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் வருஷங்கள் இலங்கை எப்படியெல்லாம் மாறணும் என்றதை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய எண்ணக்கருவுக்கு அமைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் இன்றைக்கு ஆரம்பமாகியிருக்கு. இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றும் போது சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார். அவருடைய உரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 5 முக்கியமான அம்சங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களையும் பற்றி இதில் கதைக்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்ல வர முதலாவது விஷயம், ஒரு மாற்றத்துக்கான அடித்தளமா இந்த வருஷம் இருக்கும். ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய முடியும். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அரசியல்வாதிகளும் மக்களுக்கும் இடையில எந்த விதமான இடைவெளியும் இருக்காது. எல்லாருமே சமமானவர்கள் என்ற அடிப்படையிலான ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியோட இந்த வருஷத்தை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆரம்பிச்சிருக்கிறார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், எல்லாரும் சமமானவர்கள் என்ற மாற்றம் தான் எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம். ஜனாதிபதியினுடைய உரையில எப்படி சொல்றாரு, நமது நாட்டில் புது வருடம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் ஆரம்பமாகிறது. இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாம் அடித்தளமிட்டிருக்கிறோம். அரசியல் கலாச்சாரம், வீண் விரயம், குடும்ப வாரிசுகள், எல்லையை மீறி அதிகாரத்தை பயன்படுத்துதல், அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்துதல், மக்களுக்கு மேலாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருத்தல் என்ற அனைத்தையும் இல்லாமல் செய்து மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, மக்களின் தேவையுடன் இசைந்து செல்லக்கூடிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். புதிய வருடத்தின் சவால்களுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். 2வது, குற்றவாளிகள், மோசடிக்காரர்கள் எப்ப தண்டிக்கப்படுவாங்க, நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எப்ப திரும்பவும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என்ற கேள்வி இருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்து சில மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கு. மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை, எந்த விதமான மாற்றங்களையும் காணவே இல்லை என்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்துக்கான பதிலா ஜனாதிபதி இப்படி சொல்றாரு, குற்றவாளிகளும் மோசடிக்காரர்களும் சட்டத்துக்கு மேலாக இருக்கும் வகையில் அரசியல் துறை இருந்தது. தனக்கு தேவையான மற்றும் தாம் நினைத்தவாறு சட்டத்தை மீறி செல்லும் நிலைமை காணப்பட்டது. அரசியலமைப்பை மீறினர். நமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியிருப்பதாக பல சந்தர்ப்பங்களில் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பா மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராகவும் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அரசியலமைப்பை மீறி அவர் செயற்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்ட விதம் பிழையானது என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமே தங்களுடைய அதிகாரத்தை பிழையா பயன்படுத்துகிற விஷயம் என்றதை ஜனாதிபதி நினைவுபடுத்தி இருக்கிறார். நாட்டின் முதல் பிரஜை சட்டத்தின் ஆதிக்கத்தை சிதைக்கின்ற ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி எதை பேசுவதோ என கேட்கின்றேன். எனவே நாம் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த பாரிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அதேபோல் நமது நாட்டின் அரச கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு மற்றும் முழு சமூகத்திற்குள்ளும் ஊழல், மோசடி, வீண் விரயம் என்பன பரவியுள்ளன. நமது முழு நாட்டுக்குள்ளும் புற்றுநோயினை போல இது பரவியுள்ளது. அரசியல்ல மட்டும் கிடையாது, சமூகத்துக்குள்ளேயும் இந்த ஊழல் இருக்குன்றதை ஜனாதிபதி இந்த உரையில நினைவுபடுத்தி இருக்கிறார். 3வது விஷயம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்ற கட்டமைப்புக்கு மீண்டும் எமது நாட்டை ஊழல் மோசடியற்றதாக மாற்றுவது தொடர்பான பணிக்காக அர்ப்பணிக்கும் என்று நாம் நம்புகிறோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுக்கு முதல்ல எப்படி செயற்பட்டிருக்கு, நீதிமன்ற கட்டமைப்பு செயற்பட்ட விதம் சம்பந்தமா இதுக்கு முதல்ல அந்த துறைசார் ஊழியர்கள், அதிகாரிகளை சந்திச்ச சந்தர்ப்பத்திலையும் ஜனாதிபதி சில விமர்சனங்களை முன்வைச்சிருந்தார். சில ஃபைல்கள் எல்லாமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து காணாம போயிருக்கு, சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து காணாம போயிருக்கு. ஊழல் மோசடிகள் சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படல் என்ற மாதிரியான பொதுவான ஒரு கருத்து சமூகத்தில் இருந்தாலும் கூட இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியிலையும் மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சியிலையும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் குற்றப்புலனாய்வு திணைக்களம், சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்த சிலருடைய செயற்பாடு காரணமா சில ஃபைல்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தது, சில வழக்குகள் தாமதமாகி இருந்தது. இதற்கு அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது, இந்த திணைக்களத்தில் இருக்கிறவர்களும் பொறுப்பு சொல்லணும் என்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இனிவரும் காலங்களில் இந்த திணைக்களங்களை சேர்ந்தவர்கள் இந்த மாற்றத்துக்கு முன்வரணும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஜனாதிபதி சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஊழலை தடுக்கவும் மோசடியை தடுக்கவும் நாம் முன்மாதிரியாக செயற்படுவோம். ஆனால் அரசியல் தரப்பின் முன்னுதாரணமும் தலையீடும் மாத்திரம் போதுமானது அல்ல. அதற்கான அரச நிறுவனங்கள்
தம்மீதான பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அந்த மாற்றத்துக்கு தேவையான உதவி ஒத்துழைப்புகளை வழங்குமாறு நாம் கோருகின்றோம் என்ற விஷயத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் இதுக்கு முதல்ல சொன்ன அந்த விஷயம், இதுக்கு முதல்ல அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, அரசு அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்று சொல்லி முன்வைக்கப்படுற விமர்சனத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர்கள் அந்த மாற்றத்துக்கு அவங்களும் உட்படணும் என்ற மாதிரியான ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த 4வது விஷயம், இலங்கையில் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு விடயத்திலும் மிக முக்கியமான பல துறைகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களை எமது அரசாங்கம் கொண்டுள்ளது. அந்த நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்களின் தலைவர்கள் தாமாக முன்வந்து தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றனர். ஏர்லங்காவின் தலைவரை போன்றே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சொல்றாருன்னு சொல்லி நினைக்கிறேன். டெலிகாம் நிறுவனத்தின் தலைவர், போர்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைவர், முதலீட்டு சபையின் தலைவர், எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் போன்ற பல திறமையானவர்கள், மிகவும் தொழில்முறை திறன்களை கொண்டுள்ளவர்கள் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றனர். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அதேபோன்று தனிப்பட்ட ரீதியில் நோக்கினால் எமது ஆலோசகர்கள் மூவரும் அரசிடம் இருந்து ₹1 கூட சம்பளம் பெறாமல் பணிபுரிகின்றனர். டிஜிட்டல் மயமாக்கலில் அனுபவம் உள்ள இலங்கையின் பிறந்த மிக சிரேஷ்ட நிபுணரான அவர் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகிறார். அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த அவர் அத்துறையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். இந்த மாதிரி தொண்டர் அடிப்படையில் சம்பளம் இல்லாம பணியாற்றுறாங்கன்றதெல்லாம் கேட்கவே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியில எப்படியான நிபுணர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க, ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், குறிப்பாக தங்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு ஆலோசகர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி துறைசார் நிபுணத்துவம் இல்லாத நபர்களுக்கு ஒரு பதவி உருவாக்கப்பட்டது, அதுக்கான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நபர் அரசியலில் தோல்வி அடைகிறார், மக்களுடைய வாக்குகளை பெறல என்ற அடிப்படையில் அவரை திரும்பவும் அரசியலிருந்து ஒதுக்கக்கூடாதுன்றதுக்காக, ஆட்சியில திரும்பவும் அரசியலுக்குள்ள வச்சுக்கொள்றதுக்காக அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான பொறுப்புகள் இதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருந்தது. வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, சம்பளம் பெருந்தொகை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப வந்திருக்கிற ஆலோசகர்கள் எந்த விதமான சம்பளமும் பெறாம பணியாற்றுறாங்க என்ற விஷயத்தை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 5வது விஷயம், பிரிவினைகளை முடிவுக்கு கொண்டு வர நாம் தயாராக உள்ளோம். ஜனாதிபதி சொல்ற விஷயம், நாம் ஒன்றாக இலங்கையில் பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைய தயாராக உள்ளோம். எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பொதுமக்களின் செயலூக்கமான பங்களிப்புடன் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்றது அரசாங்கத்தால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, பொதுமக்களினுடைய பங்களிப்பும் தேவைன்ற விஷயம் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை என்றால் அரசாங்கத்தினாலும் அரசாங்கம் இயற்றும் சட்டங்களால் மற்றும் அரசால் நியமிக்கப்படும் அதிகாரிகளால் மாத்திரம் இதனை முழுமைப்படுத்த முடியாது. இதற்காக அரசாங்க பொறிமுறை தேவை. அதற்காக 18 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள். மேலும் இந்த நோக்கத்திற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். கிராமம் வரை மக்களை ஒன்று திரட்டுவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா சபைகளை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருந்தாலும் கூட ஜனாதிபதி செயலகத்திலிருந்து மட்டும் இந்த திட்டங்களை அப்படியே கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இதுக்கான ஒரு செயலணி மாதிரியான அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும் என்ற திட்டம் உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரபல கிரிக்கெட் வீரர்கள், இதுக்கு முதல்ல இருந்த கிரிக்கெட் வீரர்கள், குமார் சங்கக்கார, மகள ஜெயவர்தன மாதிரியானவர்கள், அரசியல்வாதிகள், சமய தலைவர்கள் கலந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த மகள ஜெயவர்தன, குமார் சங்கக்கார மாதிரியானவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலை தாண்டின நபர்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டா மட்டும்தான் அதுல தங்களுடைய பங்களிப்பு, தலையீடு இருக்கும் என்று சொல்லி அவங்களுடைய ஒரு கொள்கை எப்பவுமே எழுதப்படாத கொள்கையா இருக்கும். இந்த அடிப்படையில் அவங்க இந்த திட்டத்துக்கு முன் வந்திருக்கிறது. இந்த திட்டம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்றதை வெளிப்படுத்துற ஒரு விஷயமா பார்க்க முடியும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்றது இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கு. இந்த திட்டம் எப்ப முடிவுக்கு வரும் என்ற ஒரு கேள்வி இருக்குமா இருந்தா அதுக்கும் ஜனாதிபதி பதில் சொல்லி இருக்கிறார். இது 1 வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு காலத்திலேயோ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு திட்டம் கிடையாது. தொடர்ச்சியா இந்த திட்டம் அப்படியே கொண்டு போகப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் அப்படியே நடைமுறையில் இருக்கும் என்ற கருத்தையும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் இதுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டியது கட்டாயமானது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வெற்றியடைய நம்மளும் வாழ்த்துவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.